ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் துதிகளுக்கு மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவாதி தேவனை ஆராதிக்கும்படியாகவும், பரிசுத்த மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாளுக்குண்டான நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் ஒருமனப்பட்டு கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் மனதார அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவர் நம்மையும் நம்முடைய சபையையும் நேசிக்கிறபடியினாலே நமக்கு நிறைய நல்ல நல்ல ஆலோசனைகளை கர்த்தர் கொடுத்து கொண்டு வருகிறார். அந்த ஆலோசனையை நீங்களும் நானும் கடைபிடிக்கிறதான அந்த வேளையிலே கர்த்தர் நம்மை நிறைவாய் அவருடைய வார்த்தையின்படியே ஆசீர்வதிப்பார். இந்த நாட்களிலே ஆண்டவர் கொடுத்த ஆலோசனை நம் யாவருக்கும் தெரிந்தது. சபை நாள் ஒன்றுக்கு 7 மணி நேரம் வீதம் ஆண்டவருடைய சமூகத்திலே 21 நாள் தொடர் துதியோடு சங்கிலி துதியோடு காத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு 21வது நாள். ஆமீன். சபையாராய் ஒருமனப்பட்டு துதிக்க கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். ரொம்ப சந்தோஷம். இந்த வேளையில ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்த நாட்களில் நான் அமர்ந்திருந்து, தகப்பனே இந்த நாளிலே என்ன வார்த்தையை நான் சபைக்கு பிரசங்கிக்க வேண்டும், நீங்க சொல்லுங்க இசையா. அந்த வார்த்தையை கேட்டு நான் பிரசங்கிக்க ஆவலோடு கூட இருக்கிறேன். அந்த சத்தியமுள்ள வார்த்தை சபையை நிச்சயமாய் ஆசீர்வதிக்குமே, உம்முடைய வார்த்தையை கொடுங்கன்னு கேட்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே என்னுடைய இருதயத்தை நிரப்பி இருக்கிறார். அதை உங்களுக்கு மத்தியிலே பிரசங்கம் பண்ணுகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ராமன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமா எடுத்து வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 1வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கப்பட்டதான வசனத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் இப்படியாய் சொல்லுகிறார். ஆமென். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்திற்கு விரோதமாக அம்மோன் புத்திரரும் மோவாபியர்களும் யுத்தம் பண்ண வருகிறார்கள். ஆமென். யோசபாத்திற்கு ஒரு செய்தி வருகிறது. அது என்னவென்று சொன்னால், அம்மோனியர்களும் மோவாபியர்களும் யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வருகிறார்கள் என்ற செய்தியை கேட்ட உடனே யோசபாத்தினுடைய இருதயம் கலங்கி போயிருக்கிறது. ஏன்னா அந்த அம்மோனியர்கள் அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்று சொன்னால், அவர்கள் யுத்தத்தில் வல்லவர்கள், அவர்கள் பயங்கரமான பராக்கிரமசாலிகள். அந்த அம்மோன் புத்திரர்கள் பொதுவாக ஒரு யுத்தத்துல பெண்மணிகள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்களை யுத்தத்திற்கு வர எதிரி நாட்டுக்காரர்கள் கூட தொடமாட்டார்கள். யுத்தத்தில் நிற்கிற அந்த பராக்கிரமசாலிகளை மாத்திரம்தான் எதிர்த்து யுத்தம் போடுவார்கள். ஆனால் அந்த அம்மோனியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எதிரி நாட்டினுடைய கர்ப்பிணி பெண்களா இருக்கட்டும், கை குழந்தையா இருக்கட்டும், வயதானவர்களா இருக்கட்டும், எல்லோரையும் பட்சித்து போடுகிற ஒரு கடினமான இருதயத்தை கொண்டவர்கள் தான் அந்த அம்மோன் புத்திரர்கள். அந்த அம்மோன் புத்திரர்கள் ஒரு இடத்திற்கு நேராக யுத்தத்திற்கு போறாங்கன்னா அவர்களுக்கு தான் ஜெயம். அவர்கள் எந்த இடத்திலையும் தோற்றது கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு பயங்கரமானவர்கள் தான் இந்த அம்மோன் புத்திரர்கள். ஈவு இரக்கமில்லாத ஒரு கடினமான இருதயத்தை உடையவர்கள் இந்த அம்மோன் புத்திரர்கள். சமஸ்த இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுல் கூட, இரண்டாவது ராஜாவாகிய கர்த்தருக்கு மிகவும் பிரியமான தாவீதும் இருக்கட்டும், நியாயாதிபதியாகிய எப்தாவும் இருக்கட்டும், அவர்களுடைய நாட்களிலேயும் இஸ்ரவேல் 12 கோத்திரங்களுக்கோ அம்மோன் புத்திரர் ஒரே ஒரு குடிகளுக்கு மத்தியிலே அநேக முறை போர் வந்தது. அந்த போர்ல இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு முறை கூட என்ன செய்யவில்லை? வெற்றி பெறவில்லை. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரங்கள், ஆனால் அம்மோன் புத்திரர்கள் ஒரே ஒரு குடிகள். அந்த ஒரு குடிகளை எதிர்த்து 12 பேர் யுத்தம் பண்ணுகிறாங்க. நம்மளுக்கு புரியுற மாதிரி சொன்னோம்னா, ஒரு நபரை 12 பேர் அடிக்க வராங்க. யார் தான் ஜெயிக்கணும்? 12 பேர் இருக்கிற கூட்டம் தானே ஜெயிக்கணும். ஆனா அந்த ஒரு நபர், அந்த அம்மோன் புத்திரர் 12 கோத்திரங்களையும் அவர்கள் சிதறடிக்கப்பட்டு அவர்கள் துரத்தி விடுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட யுத்த வீரர்கள் அவர்கள், அப்படிப்பட்ட பயங்கரமான பராக்கிரமசாலிகள் அவர்கள். அவர்களுக்கு முன்பா இருக்கிற யாரையும் ஒரு வாழை மரத்தை வெட்டுறது போல வெட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவர்கள் தான் யாரு? அம்மோனியர்கள். அந்த அம்மோனியர்கள், அவர்களோடு கூட இன்னொரு கூட்டம் வருகிறது, மோவாபியர்கள். அந்த அம்மோனியர்கள் மோவாபியர்கள் 2 பேரும் சேர்ந்து யூதா கோத்திரத்தின் ராஜாவாகிய யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வருகிறார்கள். அந்த செய்தியை கேட்ட உடனே யோசபாத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆமா தானே?
ஹல்லேலூயா. எப்படிமா இருந்திருக்கும்? ரொம்ப பயமா இருந்திருக்கும். நான் சொல்லுவேன், இந்த இடத்துல 12 கோத்திரத்திற்கு மத்தியிலே அம்மோனியர்கள் மட்டும் யுத்தம் போட வரல. 12 கோத்திரத்திற்கு மத்தியில கூட யார் வரா? மோவாபியர்களும் வருகிறார்கள். இந்த இடத்துல இந்த யோசபாத் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையோடு கூட இருக்கிறார்னா, அவர் 12 கோத்திரத்தோடு கூட சேர்ந்து இல்ல, அவர் தனித்திருக்கிற ஒரு கோத்திரமாய் இந்த இடத்துல காணப்படுகிறார். யூதா என்கிற ஒரு கோத்திரத்திற்கு மாத்திரம் அந்த ஒரு கோத்திரத்தை முறியடிக்க அம்மோனியர்கள் மாத்திரமல்ல, அவர்களோடு கூட மோவாபியர்களும் வருகிறார்கள். யோசித்து பாருங்க, 12 பேர் சேர்ந்து ஒருத்தரை முறியடிக்க முடியவில்லை. ஆனா இப்போ 12 பேர் இல்ல, ஒரே ஒரு நபர் அந்த யூதா கோத்திரத்தை முறியடிக்கிறதற்காக ஒருவர், அந்த அம்மோனியர்கள் மாத்திரம் வரல, தன்னுடைய நண்பனாகிய மோவாபியர்களையும் அழைத்து கொண்டு வருகிறார்கள். ஹல்லேலூயா, ஆமென். நாங்க 12 பேர் இருந்தோம், உங்களை நாங்க அடிச்சிடலான்னு வந்தோம், ஆனா நீங்க எங்களை அடிச்சிட்டீங்க. ஆனா இப்போ நான் ஒருத்தனா இருக்கிறேன், நீ ஒருத்த மட்டும் வரல, 2 பேரை சேர்த்துட்டு என்னோடு கூட யுத்தம் பண்ண வருகிறேன் அப்படிங்கிற செய்தியை கேட்ட உடனே யோசபாத்தினுடைய இருதயம் கலங்கி போயிருச்சு. ஹல்லேலூயா. அவருடைய இருதயம் எப்படிப்பட்ட கலக்கத்தை கொண்டது என்று வேதத்தில் வாசிக்கலாமா? 3வது வசனத்தை வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். அப்பொழுது யோசபாத் பயந்து போதுமா? நான் சொல்லும் பொழுது மற்ற காரியங்களை வாசிங்க. அப்பொழுது யோசபாத் பயப்படுகிறாராம். எப்படிப்பட்ட ஒரு பயம்? நான் இந்த யுத்தத்திலே சிறைச்சேதம் பண்ணப்படுவேனோ, இந்த யுத்தத்தில் யூதா கோத்திரங்களே அழிக்கப்பட்டு விடுமோ, இந்த யுத்தத்தில் என்னுடைய கோத்திரத்தில் இருக்கிற பெண்களும் சரி, குழந்தைகளும் சரி, வயதானவர்களும் சரி, அவர்கள் எல்லோரும் சிறையில் அடைக்கப்படுவார்களோ, இல்ல அவர்கள் முற்றிலுமாய் அழிக்கப்படுவார்களா என்று சொல்லி அந்த யோசபாத் அவர் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பலிபீடத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், நீங்கள் என்னென்ன காரியத்திற்காக உங்களுடைய வாழ்க்கையின் மேம்பாட்டிற்காக பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த பயந்து கொண்டிருக்கிற காரியத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. பக்கத்துல கைகளை பிடித்து சொல்லுங்க, நீங்க பயப்படுகிற காரியம் உங்களுக்கு நேரிடாது. நல்ல சந்தோஷமா முகத்தை பார்த்து சிரிச்சுட்டே சொல்லுங்க, நீங்க பயப்படுகிற காரியம் உங்களுக்கு நேரிடாது. ஒருவேளை நிறைய ஒரு 50 வயசு தாண்டிட்டாலே ஒரு பயம் வந்துடும். என்ன பயம் தெரியுமா? 50 வயசு தாண்டறது உடனே எனக்கு ஏதாகலும் வந்துருமோ, இன்னைக்கு ராத்திரி நான் படுக்கிறேன், நாளைக்கு காலையில நான் எந்திரிப்பணும். ஹல்லேலூயா. என் பிள்ளைங்க அவங்கள யாரு பார்த்துப்பா? வாலிப பிள்ளைங்களுக்கு பயம், எனக்கு இன்னும் நிறைய காலம் நான் போக வேண்டி இருக்கு. என்னுடைய எதிர்காலத்தை குறித்து எனக்கு பயம். என்னுடைய ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன், என்னுடைய கடன், நான் என்னைக்கு கடன்லாம் அடைச்சிட்டு ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கையை வாழுவேன், நான் என்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில நன்மைகளை சுதந்தரித்து கொள்ளுவேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நம்ம பயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. என் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, பயப்படாதீர்கள், கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார். இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கட்டும், கர்த்தரை அறியாத நமக்கு அன்பான பிரஜாதி மார்க்கத்தாராய் கூட இருக்கட்டும், அவர்களுடைய வாழ்க்கையில் அசம்பாவிதங்களும் போராட்டங்களும் நடப்பதற்கான காரணம் எந்த இடத்திலிருந்து ஆரம்பமாகிறதுன்னு சொன்னா, நம்ம பயப்படுகிற நேரத்தில் தான் நமக்கு ஆரம்பமாகிறது. நம்ம என்னென்ன காரியத்தை குறித்து பயந்து நம்ம செய்து கொண்டிருக்கிற அந்த காரியத்தில் இருந்து தான் நம்முடைய போராட்டங்களுக்கான ஒரு தீர்வை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். முதலாவது, நம்ம பயப்படுகிற நேரத்துல எப்பேற்பட்ட முடிவை நம்ம எடுக்கிறோம். இன்னைக்கு நம்ம சொல்ல முடியும், பாஸ்டர் நான் தெளிவா ஒரு முடிவு எடுத்தாலே அந்த முடிவுல 1000 ஓட்ட உடசல் இருக்கும். ஆனா நான் பயத்தோடு கூட இருக்கிறேன், பயத்தோடு கூட ஒரு முடிவு எடுக்கிறேன், அது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்லுகிறீங்கன்னா சொன்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க காத்திருந்து எடுக்கிற முடிவிற்கு ஆண்டவர் சமாதானமான முடிவை தருவார். ஹல்லேலூயா. இந்த உலக பிரகாரமாய் பார்க்கிறோம். இந்த நாள்ல செய்திகள்ல நிறைய காரியங்களை நம்மளால கேட்க முடிகிறது. யாராவது ஒருத்தர் பயத்தோடு கூட இருந்து ஒரு முடிவை எடுக்கிறாங்கன்னா, அந்த முடிவு நிமித்தம் வருகிற அந்த தீமைகள் அநேகமாயிரமாய் இருக்கு. ஒரு நன்மை அதை நம்ம சுதந்தரித்து கொள்ளணும்னா, நம்ம பயப்படுகிற சூழ்நிலையில நம்ம எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. நம்ம நல்ல வழிகளை சுதந்தரித்துக் கொள்ளுகிறோமா, இல்ல தீய வழிகளை சுதந்தரித்துக் கொள்ளுகிறோமா? இந்த யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் அவர் பயந்து கொண்டிருக்கிறார். எதற்காக? அம்மோன் புத்திரர்களும் மோவாபியர்களும்
கூட சேர்ந்து இந்த ஒரே மனுஷனாகிய எங்களை முறியடிக்கிறதுக்காக வருகிறார்கள். அவர்களை குறித்து நாங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறோம். அவர்கள் இரக்கமற்றவர்கள். அவர்கள் வந்தார்கள்னா நிச்சயமா எங்களுக்கு தெரியும், எங்களுடைய தேசம் அது சுக்குநூறாய் பாழாய் போய்விடும். அவர்களுக்கு முன்பாய் எங்களால் எதிர்த்து நிற்க கூடாது. அவர்கள் வல்லமை மிக்கவர்கள். அவர்களை கண்டு நாங்கள் நடுங்கிக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர்களை கொண்டு நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படி நடுங்கி கொண்டிருந்ததான் அந்த யோசேபேத் அவர் எப்பேற்பட்ட முடிவை எடுக்கிறார் என்பதை குறித்து இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். இப்பொழுது அந்த 3வது வசனத்தை மறுபடியுமாய் வாசிக்க நம் யாவரும் கேட்கலாம். அப்பொழுது யோசபாத் பயந்து, அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு, கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு, ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பயந்து என்ன பண்றாரா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒருமுகப்படுகிறார். அடுத்து யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தார். யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுகிறார். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா? இந்த இடத்துல யோசபாத் பயந்தது உண்மைதான். யோசபாத் அவனுடைய இருதயத்தில் கலக்கம் வந்தது உண்மைதான். யோசபாத் தன்னுடைய ஜனங்களுக்காக பரிதபித்தது உண்மைதான். அவன் இந்த மோவாபியர்கள், அம்மோனியர்கள் அவர்கள் வந்தார்கள்னா என்னுடைய கோத்திரமே முற்றிலுமாய் வேறறுக்கப்படும் என்கிறதை அவன் தன்னுடைய சிந்தையிலே இருதயத்திலே வைத்துக் கொண்டிருந்தது உண்மைதான். ஆனால் அந்த பயப்படுகிற நேரத்திலே அவன் எடுத்த ஒரு முடிவு அந்த கோத்திரத்தையே காப்பாற்றினது. அவன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த பலிபீடத்திலிருந்து ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு மகிமையான ஆலோசனை, நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து எடுக்கிற முடிவு உங்களுக்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். ஹல்லேலூயா. உங்களுக்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். அவர் எடுத்த முடிவை பாருங்களேன். முதலாவது கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்படுகிறார்களாம். ஹல்லேலூயா. அந்த பயப்படுற வேளையில யாரை தான் தேடுறாங்க? கர்த்தரை தேடுகிறார்கள். இந்த காலத்துல எல்லாம் நமக்குள்ள ஏதாவது ஒரு பயம் வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? அந்த பயம் நிவர்த்தியாகிறதுக்காக மாம்ச பிரயாசமாய் நிறைய நபர்களிடத்துல போய் எனக்கு எதிராக அவங்க வந்துட்டாங்க, எனக்கு எதிராக இவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போராட்டங்களை நம்ம செய்வோம். ஆமென். ஆனா இந்த இடத்துல யோசபாத் செய்யற காரியம் என்ன? அவருக்கு எதிராக ஒரு போராட்டம் வருகிறது. அவர் பயப்படுகிறார். பயப்படுகிற வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவருடைய சமூகத்தில் போய் நிற்கிறார்கள். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். ஆமென். ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக ஆமென் நம்முடைய சபையை சேர்ந்த ஒரு குடும்பம், அவர்களுக்கு இடத்தகராறு. அந்த இடத்தகராறு நடக்கிறதான வேளையில அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரே ஒரு நபர் நம்முடைய சபையில 7 to 8 பிரேயர்ல வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன், ரைட், வெள்ளிக்கிழமை நம்முடைய சபையில அமர்ந்திருந்து எல்லாரும் கூடி சேர்ந்து நம்ம ஜெபிக்கிறதுக்காக அவங்க ஒரு காரியத்தை சொன்னாங்க. என்னன்னா, பாஸ்டர், எங்க லேண்ட் பக்கத்துல புதுசா வேற ஒருத்தவங்க லேண்ட் வாங்கி இருக்கிறாங்க. அவங்க என்னுடைய லேண்டை தான் நீங்க கட்டி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சண்டை போடுறாங்க, பிரச்சனை பண்றாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்றாங்க. அந்த இடத்துல ஒரு சமாதானம் உண்டாகணும்னு நீங்க ஜெபிங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது சபையார் யாவரும் சேர்ந்து ஒரு 10-15 பேர் ஒருமனப்பட்டு ஜெபித்தோம். இன்றைக்கு வந்து சொன்னாங்க, அந்த இடத்துல எல்லா பிரச்சனையும் மாறிடுச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ பயப்படுகிற நேரத்துல கர்த்தரை தேடினா பதில் கிடைக்கும். நீங்க பயப்படுற நேரத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா கூடாத காரியங்களும் கூடிடும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த 3வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். யாவரும் உன்னிப்பாய் கவனித்து கேட்கலாம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறினான். அவன் கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டான். சங்கீதம் 34:10 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்குமா? அது காட்டுக்கே ராஜாவாகிய ஒரு மிருகம். அந்த ராஜாவுடைய குட்டி அது ஒரு இளவரசனை போல. அந்த இளவரசன் ஸ்தானத்தில் இருக்கிற அந்த சிங்க குட்டிகள் கூட ஒரு சில நேரத்தில் தாழ்ச்சி அடையும், ஒரு
சில நேரத்துல பட்டினியாய் கிடக்கும். ஆனா அந்த பலிபீடத்திலிருந்து நான் சொல்ல முடியும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. நீங்களும் நானும் நம்முடைய பயப்படுகிற நேரத்துல சேனைகளின் தேவாதி தேவனை நோக்கி கூப்பிடுகிறதான வேளையில அவருடைய சமூகத்திலே அமர்ந்து, தகப்பனே இன்னென்ன காரியங்கள் என்னுடைய இருதயத்திலே பயத்தை கொண்டு வருகிறது அப்பான்னு சொல்லி அவர்களிடத்தில் ஜெப குறிப்புகளை நீங்கள் அனுப்பும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கள் பயப்படாதபடி கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளை எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தை நம்ம தேடி ஒருமுகப்படணும். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம தேடி ஓடி வருகிற இடம் எதுவா தான் இருக்கணும்? கர்த்தருடைய சமூகத்துல. இன்னைக்கு குடும்பத்துல பிரச்சனையா போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல போய் நிக்கிறாங்க, குடும்பத்துல பிரச்சனையா கோர்ட் வாசல்ல போய் நிக்கிறாங்க. நான் சொல்லுவேன், ஒரு குடும்பத்துல பிரச்சனைனா நீங்க கர்த்தருடைய சமூகத்துல வந்து நின்னீங்கன்னா நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டாம், கோர்ட் வாசலுக்கும் போக வேண்டாம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். அப்போ அவரை தேடுகிற யாவருக்கும் ஆண்டவர் நன்மைகளை வைத்திருப்பார். ஒரு நாள் அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் கைவிட்டு அவர் விலகவே மாட்டார். இந்த இடத்துல கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. யோசபாத் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார். அவர் கர்த்தரை தேடுகிறார். கர்த்தரை தேடி அவருடைய பாதத்திலே ஒருமனப்படுகிறார்கள். ஒட்டுமொத்த யூத ஜனங்களும் அவருடைய சமூகத்திலே ஒருமுகப்படுகிறார்கள். அவரை தேடுகிறதற்கு பிரயாசப்படுகிறார்கள். அப்படி பிரயாசப்படுகிறதை கர்த்தருடைய கண்கள் காண்கிறது. ஆமென். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல பிரயாசப்படுகிறேன். ஒரு விதவை தாயார், அந்த விதவை தாயார் ஆமென் தன்னுடைய பிள்ளைகள் எல்லோரையும் மிகவும் கஷ்டப்பட்டு அவர்கள் படிக்க வச்சுட்டு ஆமென் ஒரு நல்ல பெரிய பெரிய பொசிஷன்ல அவங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. தூர தேசத்துல வெளிநாட்டுல அவர்களுடைய பிள்ளைகள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்த தாயார் இந்த தமிழ்நாட்டுல சென்னை பட்டணத்துல இருக்கிற அந்த வீட்டை விட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா இந்த வீட்டில தான் என்னுடைய கணவர் வாழ்ந்தார், இந்த வீட்டில தான் நான் உங்களெல்லாம் படிச்சு வளர்த்தேன், இந்த வீட்டில தான் நான் கல்யாணமாய் முதல்ல வந்தேன், இந்த வீட்டை விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், வெளியில வரமாட்டேன், நான் இங்க தான் இருப்பேன், நீங்க அமெரிக்காக்கு போறீங்களா நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயார் சந்தோஷமா பிள்ளைகளை அனுப்பிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் அவங்க காத்திருப்பாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் அவங்க காத்திருக்கிறதான அந்த வேளையில அவர்களுக்கு ஆண்டவர் நல்ல இளைப்பாறுதலை கொடுப்பார். அவர்களுக்கென்று ஒரு வழக்கம், ஒவ்வொரு நாள் இரவு 8 to 9 ஆண்டவருடைய சமூகத்திற்கு போவாங்க. அவங்க வீட்டுக்கு கீழே படிக்கட்டுக்கு கீழே ஒரு குட்டி ரூம் இருக்கு, அவங்களுடைய ஜெப ரூம். அந்த பிரேயர் ரூமுக்குள்ள அவங்க கரெக்டா 8 மணி 7:50 உள்ள போயிட்டு 9 மணிக்கு தான் ஜெபத்தை முடிச்சுட்டு அவங்க வெளியில வருவாங்க. இது எத்தனையோ வருஷமா அவங்களுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய நடைமுறையாய் அவர்கள் செய்து கொண்டே வந்திருந்தார்கள். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் லீவுக்கு என்ன பண்ணாங்க, தமிழ்நாட்டிற்கு சென்னை பட்டணத்தில் இருக்கிற தாயாருடைய வீட்டுக்கு வந்தாங்க. ஆமென். 3 பிள்ளைங்க, ஆமென், அவங்களுடைய மருமகள், பேர பேத்தி எல்லாருமே வந்துட்டாங்க. ஒரு மாசம் நான் அம்மா கூட தான் இருப்பேன்னு ரொம்ப சந்தோஷத்தோடு கூட வந்துட்டாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி வந்த உடனே ஒரு நாள் அந்த பிள்ளைகள் எல்லாம் அம்மா கிட்ட கேட்டாங்க, அம்மா நீ ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, தனியா இருக்கிற, நாங்க ஒரு மாசம் லீவ்ல வந்திருக்கிறோம், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், பக்கத்துல இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு நல்ல வயிறார சாப்பிட்டு நல்ல சந்தோஷமா இருந்துட்டு வரலான்னு அவங்க அம்மா கிட்ட கேட்கும் பொழுது, எத்தனை மணிக்குப்பா போறீங்கன்னு கேட்டாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவங்க சொன்னாங்க, ஒரு 4 மணிக்கு போலாமா. எத்தனை மணிக்குப்பா வருவீங்க? ஒரு 9 மணிக்குள்ள வந்துடலாம். இல்லப்பா 9 மணினா நான் வரல, ஏன்னா எனக்கு என்ன இருக்கு. எத்தனை மணிக்கு? ஆமா 7:50, 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் எனக்கு ஜெபம் இருக்குப்பா, நீங்க போயிட்டு வாங்க, இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம், காலையில போயிட்டு மதியானம் வர மாதிரி இருந்தா என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த பிள்ளைங்களாம் சொன்னாங்க, அம்மா நீங்க ஒரே ஒரு நாள் என்ன பண்ணுங்க, எங்க கூட வாங்க, நான் 7 மணிக்கெல்லாம் உங்களை எங்க கொண்டு வந்து விட்டுறேன், வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுறேன். அதே மாதிரி அந்த அம்மாவும் நம்பி போனாங்க. இந்த இடத்துல நல்ல விருந்து உபசரிப்பு எல்லாம் நல்லா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு பிள்ளைகள், பேர பிள்ளைகள் நல்லா விளையாடுறாங்க. பார்த்துட்டு வாட்சை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எப்போ என் பிள்ளைங்க என்ன கொண்டு போய் வீட்டில் விடும். பக்கத்தில் இருக்க பிள்ளைங்கிட்டலாம் கேட்குறாங்க, கிளம்பலாம் வாங்க, சீக்கிரம் போகலாம் வாங்க. உடனே அவங்கள என்ன சொல்லுவாங்க, நீ சும்மா விளையாட வந்திருக்கிறோம் சும்மாருன்னு சொல்லிட்டு அவங்கள அதட்டிட்டு வெளில விளையாடிட்டு இருக்கிறாங்க. சரின்னு ஏதோ அடிச்சு பிடிச்ி கிளம்பியாச்சு. ஒரு 7:30 கிளம்பி இருக்கிறாங்க. எத்தனை மணிக்கு கிளம்பி இருக்கிறாங்க? 7:30 கிளம்பி இருக்கிறாங்கன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். கரெக்டா வீட்டுக்குள்ள வரும் பொழுது 9:05. எப்போ?
9:05 அவங்க வீட்டுக்குள்ள நுழைகிறாங்க. அந்த அம்மா கேட்டை திறக்கும் போது அவங்க மனசுல படபடப்பான ஒரு காரியம், நான் தேவ சமூகத்துல காத்திருக்கிற நேரம் தாண்டி போயிருச்சே, நான் தேவ சமூகத்துல காத்திருந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்த வேதத்தை வாசிக்கவும் ஜெபிக்கவும் துதிக்கிறதான அந்த நேரம் அது வீணாய் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இருதயத்துல ஒரு 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 அங்கலாய்ப்போடு கூட அந்த இடத்துக்கு அவங்களுடைய வீட்டை திறந்து கேட்டை திறந்து கதவெல்லாம் சாவி போட்டு திறந்து உள்ள வராங்க. சரி, டைம் ஆயிடுச்சு, ஆனாலும் பிரேயர் ரூமுக்கு போயிட்டு வெளில வந்துடலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல படிக்கட்டுக்கு கீழே இருக்கிற அந்த ரூம் கதவை திறந்து உள்ள போறாங்க. அந்த இடத்துல அந்த அம்மாவுக்காக வெள்ளை அங்கி தரித்தவராய் நம்முடைய ஆண்டவர் காத்திருந்தாராம். ஹல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நடந்த உண்மை சம்பவத்தை நான் சொல்றேன். உடனே அந்த அம்மா முகம் குப்புற அந்த இடத்துல ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து கேட்டாங்களா, ஆண்டவரே நீங்க இந்த இடத்துல வந்திருக்கிறீங்களா, நீங்க என்னுடைய ஜெப ரூம்ல நீங்க இருக்கிறீங்களான்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, எனக்காக எவ்வளவு நாள் நீ என் பாதத்துல வந்து காத்திருந்திருக்கிற, இன்னைக்கு ஒரு நாள் லேட் ஆயிடுச்சுன்னு நான் போயிருவேன் நினைச்சியா, இன்னைக்கு உனக்காக நான் காத்திருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்காக காத்திருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென். நீங்க ஜெப நேரத்தில் அப்பேற்பட்ட ஒரு வைராகியத்தை உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். ஒரு மனிதன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு கர்த்தருடைய பிள்ளை கர்த்தருடைய நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த மனிதன் கர்த்தர்க்கென்று வைராகியம் பாராட்டுகிறவனாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி நம்ம வைராகியம் பாராட்டுகிறோம். நம்முடைய வேலை ஸ்தலத்துல வைராகியம் பாராட்டுறோம், நம்ம குடும்பத்துல வைராகியம் பாராட்டுறோம், நம்ம போற சபையில நம்ம வைராகியம் பாராட்டுகிறோம். அப்படிப்பட்ட வைராகியம் நமக்குள்ள ஆண்டவருக்கு விரோதமாய் இருக்கும் பட்சத்துல ஆண்டவருடைய நன்மைகளை நாம் இழந்து விடுவோம். ஹல்லேலூயா. அந்த தாயாருக்கு வைராகியம் பாருங்க, பிள்ளைகளை பார்த்து எத்தனையோ மாதங்கள் ஆகுது, வருஷத்திற்கு ஒரு முறை தான் வருவாங்க. அந்த பிள்ளைகள் ஆசைப்பட்டு கூப்பிடுறாங்க. ஆனா அந்த தாயார் சொல்றாங்க, என் ஜெப நேரத்தை நான் எதற்காக என்ன செய்ய மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த பலிபீடத்திலிருந்து நான் சொல்ல முடியுமா, நீங்க உங்களுடைய ஜெப நேரத்தை எதற்காகவும் விட்டு கொடுக்காம ஆண்டவருக்காக வைராகியம் பாராட்டுனீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக வைராகியம் பாராட்டுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்குள்ள ஆசை, ஆண்டவர் எனக்காக வைராகியம் பாராட்டணும், நான் பயப்படுகிற காரியத்துல ஆண்டவர் எனக்கு அற்புதத்தை செய்யணும், என் வாழ்க்கையில கர்த்தர் நன்மைகளை செய்யணும்னு நம்ம எல்லாருக்கும் ஆசை. ஆமாவா இல்லையா? ஆனால் அந்த ஆசைக்கு பாத்திரவான்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆண்டவர் தேவைக்காக தேடினீங்கன்னா ஆண்டவர் பதில் தருவார். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் உயராது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையுடைய தரம் உயரணும்னா தேவைக்காக மாத்திரம் அல்ல, ஆண்டவர் தான் எனக்கு தேவைன்னு நம்ம ஆண்டவரை தேடுகிற அந்த இருதயத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. அப்ப தேவைக்காக ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளாய் நாம இருக்கக்கூடாது. பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, ஏதாச்சும் வயிற்று வலி தலைவலினா ஆண்டவரை தேடாதீங்க, ஆண்டவரை தேடுங்க, மற்றதெல்லாம் உங்களுக்கு தன்னால நடக்கும். ஹல்லேலூயா. ஏதாவது பிரச்சனைனா மாத்திரம் சபைக்கு ஓடி வரக்கூடாது, பிரச்சனை இல்லைன்னாலும் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும், ஓடி வரணும், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். யோசபாத் அவர் பயப்படுகிறார், அவர் நல்ல ஒரு ராஜா, அந்த கோத்திரத்தை நடத்துகிற ஒரு நல்ல ஒரு மனிதர். அவர் என்ன பண்றாருன்னா, அவர் பயப்படுகிற நேரத்தில் அவர் மற்ற கோத்திரத்திடத்துல இருக்காங்க பார்த்தீங்களா, மற்ற 12 கோத்திரத்தில் 11 கோத்திரம், அவங்க கிட்ட போய் அவர் நின்று இருக்கலாம். நின்றுக்க முடியுமா முடியாதா? ஏன்னா எல்லாம் சகோதரர்கள் தானே. யூதா கோத்திரத்தார் பென்யமின் கோத்திரம் கிட்ட போய் நின்றுக்கலாம், அப்போ சிமியோன் கோத்திரம் கிட்ட போய் நின்றுக்கலாம், நிறைய கோத்திரத்திட்ட போய் நின்றுக்கலாம். ஆனா அவர் என்ன பண்ணல, அங்க போய் நிக்காம தேவாதி தேவனை தேடுகிறதற்காக அவர் தன்னுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்துகிறார். அப்படி தேவாதி தேவனை தேடுகிற அந்த இருதயத்தை பெற்றுக்கொண்ட அந்த யோசபாத்தினிடத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. அந்த 3வது வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். போதுமா? யூதாவெங்கும் உபவாசத்தை கூறினான். முதல்ல அவன் பயந்த நேரத்தில் என்ன பண்றான், ஒருமுகப்பட்டு கர்த்தரை தேடினான். 2வது யூதாவெங்கும் உபவாசத்தை கூறினான். இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் நமக்கு தெரிந்து கொண்டிருக்கணும், நம்ம பயப்படுற நேரத்தில் நமக்கு சொல்யூஷன் எங்க இருக்குன்னா தேவனுடைய சமூகத்தில். 2வது, நீங்களும் நானும் ஏதாகிலும் ஒரு காரியத்திற்காக உபவாசம் இருந்து அப்பாவுடைய பாதத்தில் காத்திருக்கிறோம்னா ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நம்முடைய பெத்த பிள்ளைங்க ஏதாகிலும் ஒரு காரியத்தை கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, நம்ம என்ன பண்ணுவோம்,
முதல்ல நீ சாப்பிடு, நான் வாங்கி தருவேன்னு சொல்லுவோம். ஆனா அந்த பிள்ளைங்க என்ன சொல்ல, நீ வாங்கி தந்தாதான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லிடுச்சுன்னா 2 அடியை போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நீ முதல்ல சாப்பிடு வாங்கி தரேன். திரும்பவும் அந்த பிள்ளைங்க சாப்பிடாம அழுதுட்டே இருந்துச்சுன்னா உன் கூட ஒரே ரோதனையா இருக்கு, நீ வா என்ன பண்ணு வாங்கி தரேன், நீ அப்புறம் போய் சாப்பிடுன்னு சொல்லி வாங்கி தந்துடுவோம். அப்போ ஒரு சின்ன பிள்ளைங்க அழுகிறத, உபவாசமிட்டு சாப்பிடாம இருக்கிறத கூட ஒரு பெற்றோர்களால் தாங்க முடியலன்னா, நம்முடைய ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் உபவாசத்தோடு அவருடைய சமூகத்தில் காத்திருந்தோம்னா நிச்சயமா நான் சொல்றேன், அவர் பதிலை தருவார். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்வார்? அவர் பதிலை தருவார். அப்ப நம்ம உபவாசம் விட்டு ஜெபிக்கும் பொழுது, அவருடைய பாதத்தில் காத்திருக்கும் பொழுது நமக்கு பதிலை கர்த்தர் தருவார். நம்முடைய வேதத்தில் உபவாசம் விட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்திருக்கிறார் தான். அதற்கு ஆதாரமாய் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். எடுத்து வாசிக்கலாம். யோனா 3வது அதிகாரம் 4வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி, இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். ஹல்லேலூயா. யோனா நினிவே பட்டணத்திற்குள்ளே சென்று அவர் இப்படியாய் சொல்லுகிறார், இன்னும் 40 நாள்ல உங்களுடைய பட்டணம் என்னவாக்கப்படும்? கவிழ்க்கப்படும், அக்கினிக்கு இரையாக்கப்படும். ஏன்னா நீங்க செய்கிற பாவங்கள், நீங்கள் செய்கிற அக்கிரமங்கள் அது கர்த்தருடைய சமூகத்திற்கு போய் எட்டினது. அதனால உங்களுடைய பாவங்களை கர்த்தர் நியாயம் தீர்க்க போகிறார். எண்ணி 40வது நாள்ல பெரும் புயல் உங்களுடைய தேசத்தை நோக்கி வரப்போகுதுன்னு தீர்க்க தரிசனமாய் அவர் சொல்லிட்டார். அந்த சத்தத்தை கேட்ட நினிவே மக்கள் யாவரும் என்ன பண்றாங்கன்னா, ஒருமனப்பட்டு தேவனை தேடி அவர்கள் உபவாசம் இடுகிறார்கள். அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 5வது வசனத்தை. அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். தேவனை முதல்ல விசுவாசித்து அவர்கள் உபவாசம் செய்யும்படி கூறினார்களாம். அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் அவர்கள் உபவாசம் செய்யும்படி கூடினதான வேளையிலே ஆண்டவர் 10வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், அவர்களுடைய கிரியைகளை பார்த்து அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை கர்த்தர் செய்யாமல் இருந்தார். அப்போ உபவாசம் கர்த்தருடைய இருதயத்தையே மாற்றிவிடும். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வேன்னு ஒரு காரியத்தை அவர் சொல்லிட்டார்னா அந்த காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிறதற்கு ஒரு வல்லமையான ஆயுதம் தான் உபவாசம். இன்னைக்கு நம்முடைய சபையில எல்லா ஆராதனையிலையும் கூட்டம் நிரம்பி வழிதுன்னு வைத்துக் கொள்ளுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா உபவாச கூட்டத்திற்கு மாத்திரம் யார் தான் வராங்க? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரம் வருகிறார்கள். ஏன் பாஸ்டர், நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணனா எனக்கு என்ன வந்துடும்? 10 மணிக்கு மேல தலலாம் சுத்தும் பாஸ்டர். நான் 2 இட்லியாவது சாப்பிடலன்னா என்ன ஆயிரும்? எனக்கு மயக்கம் வந்துடும் பாஸ்டர். நான் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிறேன், நான் வீட்டில இருந்தே ஜெபிக்கிறேன், ஃபாஸ்டிங் பிரேயருக்கு மட்டும் என்ன பண்ணிடாதீங்க, கூப்பிட்றாதீங்க பாஸ்டர். ஏன்னா எனக்கு உடம்புலாம் மாத்திரை போட்டாதான் எனக்கு அந்த நாளை ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்ற ஒரு சூழ்நிலை. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம தெரிந்து கொள்ளணும், நீங்களும் நானும் உபவாசிக்கும் பொழுது நம்முடைய பலத்தை சார்ந்து அல்ல, தேவாதி தேவனுடைய பலத்தை சார்ந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி யோசபாத் பயந்து ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தரை தேட ஒருமனப்படுகிறான். 2வது உபவாசம் எடுக்கிறான். அப்படி பண்ணுகிறதான ஒரு வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் யோசபாத்திற்கு ஒரு ஆலோசனையை கொடுத்தார். அந்த வார்த்தையை எடுத்து வாசிக்கலாம். 15வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த யோசபாத் யூதா கோத்திரத்தினுடைய தலைவன், அந்த 2 எதிரிகள் அவரை நோக்கி வரும் பொழுது அவன் தன்னுடைய சகோதரர்களை நாடாமல் தேவ சமூகத்திற்கு ஓடி கர்த்தருடைய சமூகத்தை தேடி ஆண்டவரை துதிக்க ஒருமுகப்படுகிறார்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிடலாம்? all day நம்ம ஃபாஸ்டிங் போட்டுடலாம். ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு இறங்கி அற்புதம் பண்ணணும். எந்த ஒரு நபரும் இந்த 2 எதிரிகளை, அம்மோன் புத்திரர்களையும் சரி மோவாபர்களையும் சரி தடுக்க முடியாது. அவர்கள் வந்துட்டாங்கன்னா எல்லாமே முடிஞ்சது. அவர்கள் வந்துட்டாங்கன்னா நம்மளால ஒரு காரியமும் செய்ய முடியாது. அதனால ஆண்டவர் மட்டும்தான் அவர்களுக்கு எதிராக யுத்தம் பண்ண முடியும்.
ஆண்டவர் மட்டும்தான் இந்த காரியத்துல ஒரு விடுதலையை தர முடியும்னு சொல்லி அந்த 2 பேருக்கு விரோதமாய் அவர்கள் போகாம கர்த்தருடைய சமூகத்திற்கு போனாங்க. முதலாவது கூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒருமனப்பட்டாங்க. 2வது கூடி அந்த இடத்துல ஃபாஸ்டிங் பிரேயர், ஒரு உபவாசத்தை அவர்கள் நியமித்தார்கள். அப்படி நியமித்த உடனே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி இப்படியாய் பேசினார். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்கலாம். சகல யூதா கோத்திரத்தாரே எருசலேமின் குடிகளே ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு அந்த அம்மோன் புத்திரரும் மோவா புத்திரருடைய கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். அது சொல்லிட்டு ஆண்டவர் பிற்பகுதியில் சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது கர்த்தருடையது, இது என்னுடைய யுத்தம். அப்போ ஆண்டவர் நம்மளுடைய போராட்டங்களை தன்னுடைய போராட்டமாய் அவர் எடுத்துக்கொள்ளணும்னா, நம்மளுடைய பிரச்சனைகளை தன்னுடைய பிரச்சனைகளாய் கர்த்தர் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒண்ணு, அந்த யோசபாத் செய்தது போல ஒருமனப்பட்டு தேவ சமூகத்திலே கூடி வரணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ஒரு பிள்ளை ஒருமனப்பட்டு கர்த்தருடைய சமூகத்திலே கூடி வருகிறார்களோ, எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருமனப்பட்டு தேவ சமூகத்திலே உபவாசித்து காத்திருக்கிறார்களோ, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுவார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம தெரிந்து கொள்ளணும், ஆண்டவர் எனக்காக யுத்தம் பண்ணணும், ஆண்டவர் எனக்காக கிரியை செய்யணும், நான் பேச வேண்டிய இடத்திலே அவர் பேச வேண்டும் என்று நீங்களும் நானும் நினைக்கிறோம்னா, நம்ம செய்ய வேண்டியது என்ன? ஒருமனப்பட்டு ஆண்டவருடைய பாதத்திலே உபவாசம் வரணும். இந்த உபவாசம், நான் உண்மையை சொல்றேன், அது மகிமையான ஆயுதம். தேவ சமூகத்திலே மாதத்திற்கு ஒரு முறையாவது கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? உபவாசம் இருக்கணும். இருப்பீங்களா? எங்க பாஸ்டர் இருக்கிறது? தலெல்லாம் என்ன பண்ணிடுது? கிருன்னு சுத்துது பாஸ்டர். 10 மணியை தாண்டிட்டா. அதுவும் இல்லாம பாருங்க, நான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு, நான் ஒரு குடும்பத்தினுடைய தலைவியா இருக்கிறேன், நான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு என்ன பண்ணணும்? உபவாச ஜெபத்துக்கு வரணும். இது சாத்தியமா? சாத்தியம் தானே? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நான் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காடு, அந்த காடுல ஒரு சிங்க ராஜா இருக்கிறாரா? யார் இருக்கிறா? நல்ல சத்தமா சொல்லுங்க. சிங்க ராஜா இருக்கிறார். அந்த சிங்க ராஜா மற்ற எல்லா விலங்குக்கும் அநீதியை செஞ்சுக்கிட்டே இருக்குமா, மற்ற எல்லா விலங்குனுடைய சுதந்திரத்தை அது கெடுத்துக்கிட்டே இருக்குமா. உடனே அந்த காட்டில் இருக்கிற குரங்குகளுக்கு ஒரு யோசனை வந்துச்சாம், நம்ம இந்த ராஜாக்கு விரோதமா என்ன பண்ணிடலாம்? உண்ணாவிரதம் இருக்கணும். யாருக்கு விரோதமா? சிங்க ராஜாக்கு விரோதமா நம்ம உண்ணாவிரதம் இருக்கணும், சாப்பிடவே கூடாது, ஸ்ட்ரைக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாவிரதத்தை ஒரு நாள் பிளான் பண்றாங்க. ஒரு குறிப்பிட்ட தேதி அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. எல்லா குரங்கு கூட்டமும் அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாரும் லைனா அணியணியா அழகா சூப்பரா கூடிட்டாங்க. இன்னைக்கு நம்ம எதுவுமே சாப்பிடக்கூடாது. சிங்கம் நம்ம கிட்ட கேட்கும் பொழுது அதனுடைய அநீதியெல்லாம் நம்ம எடுத்து சொல்லணும். நீ ஒரு ராஜா, எங்களை எப்படி நடத்தணும், நீ இப்படி நடத்துறியன்னு சொல்லி எல்லா அநீதியையும் எடுத்து சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த குரங்குகள்லாம் காத்திருக்குதான். அப்படி காத்திருக்கும் பொழுது ஒரு குரங்கு ஒரு ஆலோசனை சொல்லிச்சான். அந்த தலைவனுடைய குரங்கை பார்த்து, தலைவன் குரங்கு என்ன சொல்லிச்சா? நம்ம இன்னைக்கு ராத்திரி ஃபாஸ்டிங் முடிச்சிருவோம், 6 மணிக்கு ஃபாஸ்டிங் முடிச்சிருவோம். முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம போய் பழங்கள் எல்லாம் தேடி சாப்பிட்டோம்னா நமக்கு டயர்ட் ஆயிரும். அதனால வாழைத்தோப்புக்குள்ள போயிட்டு வாழை தாரெல்லாம் அறுத்துட்டு ரெடியா கொண்டு வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு குரங்கு சொல்லிச்சான். உடனே அந்த தலைவருக்கு இந்த ஆலோசனை ரொம்ப நலமா தோணுச்சு. உடனே என்ன பண்ணிச்சாங்களாம், சரி இப்போ என்ன பண்ணுங்க, வாழை மரத்துல இருந்து அந்த இதெல்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி எல்லாமே எடுத்துட்டு வந்தாச்சான். உடனே இன்னொரு குரங்கு சொல்லிச்சான், 6 மணிக்கு நம்ம ஃபாஸ்டிங் முடிச்சிருவோம். முடிச்ச உடனே நம்ம அந்த வாழைப்பழத்தெல்லாம் பிச்சு சாப்பிட்றதுக்கு கஷ்டமா இருக்கும், பிச்சு தனித்தனியா ஒரு இடத்துல இப்படி அடுக்கி வச்சிடலாம்னு சொல்லிச்சான். உடனே சரி ஓகே பண்ணுங்க, அப்படியும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரத்துல ஒரு குரங்கு சொல்லிச்சான், நல்ல சாதுரியமான குரங்குன்னு நினைக்கிறேன், நம்ம தோலை உரிச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், டயர்டா வேற இருக்கும். ஏன்னா காலையில 10 மணில இருந்து 6 மணி வரைக்கும் ஃபாஸ்டிங் பாத்தீங்களா, டயர்டா இருக்கும். அதுல என்ன பண்ணிடலாம், தோலை உரிச்சிட்டு பிளேட்ல வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே ஓகே, அந்த லீடர் என்ன பண்ணியாச்சான், எஸ் ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. உடனே தோலை உரிக்கிற குரங்குங்க தோலை உரிச்சு 2 தோலை அங்க போட்டுச்சா, அடுத்து தோலே வரலையா, தோலோட மொத்தமா என்ன பண்ணிட்டுங்களா
முழுங்கி ஃபாஸ்டிங்கை முடிச்சிருச்சுங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல உபவாசத்திற்காக நானும் வரும்போது எந்த விதமான ஆயத்தம் இல்லாமல் ஆண்டவருடைய பாதத்திற்கு வரணும். நிறைய பேர் ஃபாஸ்டிங் பிரேயருக்கு எப்படி தெரியுமா வருவாங்க? காலையில எழும்பி ஃபாஸ்டிங் முடிச்சிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்றதுக்கு நல்ல சமையல்லாம் செஞ்சு வச்சுட்டு வருவாங்க. நல்ல சமையல்லாம் செஞ்சு வச்சுட்டு துணியெல்லாம் துவைச்சிட்டு செஞ்சு முடிச்ச பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு 10 மணி ஃபாஸ்டிங் பிரேயர் 10லேருந்து 1னா 12:15 மெசேஜுக்கு வந்து உட்காருவாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவ்வளோ வேலை செஞ்சு டயர்டா வந்து உட்கார்ந்த உடனே இங்கேருந்து ஜபத்துல மெசேஜில் ஆமென் நடத்தும் போது அங்கேருந்து அந்த அம்மா ஆடிக்கிட்டு இருக்கோம். பிசாசுனால இல்ல, தூக்கத்தினால ஆடிக்கிட்டு இருக்கோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமா, அப்படிப்பட்ட உபவாசம் இல்லை. யோசபாத் அவனுக்கு எதிராக எதிரிகள் கரை திரண்டு வருகிறதான அந்த வேளையில அவன் கர்த்தரை தேடுகிறதற்கு தன்னுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தி தன்னுடைய ஜனங்கள் எல்லாரையும் பார்த்து சொன்னார், இன்னைக்கு உபவாச நாள். ஹல்லேலூயா. இந்த உபவாசம் முடிஞ்ச உடனே நம்ம நடக்க வேண்டிய காரியத்தை பார்த்துக்கலாம். இந்த உபவாசத்திற்கு எல்லாரும் கூடி வந்துடணும். அவன் நினிவேனுடைய ராஜா சொன்னார், குழந்தைகள், ஆடு மாடுகள், ஒவ்வொரு மிருகங்கள் கூட என்ன செய்யக்கூடாது? தண்ணீர் குடிக்க கூடாது. அப்படிப்பட்ட உபவாசம். இன்னைக்கு அந்த உபவாசத்துல நீங்களும் நானும் ஸ்ட்ரிக்டா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நீங்க எந்த ஜெபத்திற்கு வேணா, ஓய்வு நாள் ஆராதனையை தவிர்த்து எந்த ஜெபத்திற்கு வேணாலும் நீங்கள் தாமதமாய் வர, அது உங்களுடைய விருப்பம், கர்த்தருக்கு உங்களுக்குமானது. ஆனா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும்னா உபவாச ஜெபத்திற்கு, ஓய்வு நாள் ஆராதனைக்கு பிற்பாடு உபவாச ஜெபத்திற்கு 10 மணியா 9:40 ஆண்டவருடைய சமூகத்துல வாரத்தோடு கூட நீங்க வந்தீங்கன்னா நான் சொல்லுவேன், அடுத்த உபவாச ஜெபத்திற்கு வர்றதுக்குள்ள ஆண்டவர் நன்மைகளை செய்து விடுவார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு நம்முடைய கரங்களில் இருக்கிற ஜெபத்தினுடைய பவரை நம்ம தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அந்த உபவாச ஜெபத்துல நேரத்திற்கு கரெக்டா ஆண்டவருடைய சமூகத்திற்கு நீங்களும் நானும் வந்தோம்னா ஆண்டவர் மகிமையான நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா. அவர்கள் தேவனை தேடுகிறார்கள், உபவாசம் இடுகிறார்கள். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்கு வருகிறது, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது கர்த்தருடையது அப்படின்னு சொன்ன உடனேயே யோசபாத்திற்கு அவ்வளவு சந்தோஷமா. அதற்கு அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 18வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். ஹல்லேலூயா. அவன் ஆண்டவருடைய வார்த்தை வந்த உடனே அவர்கள் ஆண்டவரை பணிந்து கொள்ளுகிறார்கள், அவர்கள் தாழ விழுகிறார்கள். அவர்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நான் மாம்சமா போய் அந்த இடத்துல போராடுனா நான் தோத்துருவேன், ஆனால் என்னுடைய ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? யுத்தம் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லி அவர்களுக்குள்ள ஒரு சந்தோஷம். ஆண்டவரை துதிக்கிறாங்க, கம்பீர சத்தத்தோடு ஆர்ப்பரிக்கிறாங்க. ஆர்ப்பரிச்சதுக்கு பிற்பாடு அம்மோன் புத்திரர்களும் மோவாபியர்களும் வருகிறதுக்கு முன்பாக இவர்கள் ஒரு காரியத்தை செய்யறாங்க. எடுத்து வாசிங்க. 21வது வசனத்தை ஒரு வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். பின்பு அவன் தன்னுடைய ஜனத்தோடே ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த இடத்துல அந்த ஆலோசனை என்னன்னா உங்களுக்கு நான் மறுபடியும் விளக்கி சொல்றேன். அந்த இடத்துல யூதா கோத்திரத்தினுடைய ராஜா யோசபாத் என்ன பண்றார் தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தை வந்துருச்சு, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன்னு. வந்த உடனே அவங்களுடைய இராணுவங்களை ஆயத்தப்படுத்துறாங்க. அவங்களுடைய எல்லா இராணுவ வீரர்கள், குதிரைப்படை இருக்கட்டும், யானைப்படை இருக்கட்டும், ஒட்டகப்படை இருக்கட்டும், எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்திட்டு அவர்கள் யுத்தத்திற்கு கடந்து செல்லுகிறார்கள். அந்த யுத்தத்திற்கு கடந்து செல்லும் பொழுது எல்லா படைக்கு முன்னாடி பிரைஸ் அண்ட் வர்ஷிப் டீம் முன்னாடி நிக்க வச்சிடுறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. யூதா முந்தி புறப்பட கடவன். அப்போ அந்த பாடற் குழுவினரை ஃப்ரண்ட்ல நிக்க வச்சுட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வச்சுட்டு பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. இது சாத்தியமா? உலக பிரகாரமா? ஒரு யுத்தத்துக்கு போறாங்க, அந்த யுத்த வீரர்கள் என்ன செய்யறாங்க? ஆர்ப்பரிச்சுட்டு ஆயுதத்தெல்லாம் ரெடி பண்ணுவாங்க,
தன்னுடைய எல்லா ஈட்டி இருக்கட்டும், பட்டயம் இருக்கட்டும், வாள், எல்லா ஆயுதத்தையும் ரெடி பண்ணி யுத்தத்திற்கு போவாங்க. ஆனா இந்த இடத்துல யோசபாத் பாருங்க, யுத்தத்துக்கு போகும்போது என்ன செய்கிறார்? ஆண்டவரை துதிக்கிற அந்த துதி அணிய முன்னாடி நிற்க வைக்கிறார். ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் அந்த பாட்டு பாட அந்த டீம் முன்னாடி இருக்கிறாங்கல்ல, அவங்க பயத்தோடு கூட நின்றுட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா என்னடா இந்த லீடர், இந்த யோசபாத் இப்படி சொல்லிட்டாரு, சண்டை போறதுக்கு யார் தான் முன்னாடி போனோம்? கத்தி கேடயத்தை வச்சிருக்கவங்க தான் முன்னாடி போனோம். இங்க என்னன்னா ட்ரம்பெட் வச்சிருக்கவங்களை தூக்கி முன்னாடி போட்டிருக்கிறாரு. அவர் என்ன ஆச்சு இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கலாம்? பயத்தோடு கூட இருந்திருக்கலாம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த போராட்டத்துல நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நல்லா சத்தத்தை உயர்த்தி துதிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதை பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? உன் பிரச்சனையில நீ ஏதாவது ஒரு இடத்துல போய் அந்த காரியத்துக்கு சொல்யூஷன் தேடலாம். சர்ச்சில் வந்து இப்படி துதிச்சுக்கிட்டு இருக்கிற உன் பிரச்சனை சால்வ் ஆகுமா? உனக்கு பண தேவை அதிகம் தான், அந்த பண தேவைக்கு போய் உழைச்சாலும் பரவாயில்ல, உனக்கு நன்மை உண்டாகும். நீ ஆலயத்துல வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? துதிச்சிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்கலாம். இந்த இடத்துல பாருங்க, யோசபாத் செய்கிற காரியம், பாடல் குழுவினரை முன்பாக நிறுத்துகிறார். நிறுத்தி அந்த இடத்துல அவர்கள் யுத்தத்திற்கு கடந்து செல்லுகிறார்கள். வசனம் சொல்லுகிறது, அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரிலும் மோவாபியரிலும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு. ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் கர்த்தர் எழும்ப பண்ணினார். நடந்த காரியம் என்ன? இவங்க துதிக்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது யூதா கோத்திரத்தார் துதிக்கிறாங்க. நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? அவர்களுடைய எதிரிகள் அவங்களை கொலை பண்ணணும்னு வராங்க, அவங்களுடைய தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும்னு வராங்க. அவர்களுக்குள்ள ஒரு கலகத்தை ஆண்டவர் உண்டு பண்ணி அவர்களுக்குள்ளவே என்ன பண்ணிக்கிறாங்க? ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு அவர் மடிந்து போகிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க உங்களுடைய பலவீனத்துல, உங்களுடைய போராட்டத்துல தேவனை நோக்கி துதிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். உங்களுடைய எதிரிகளே தனக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து விழுகிற அளவிற்கு கர்த்தர் கிரியை செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நம்ம துதிக்கும் பொழுது என்ன நடக்கும்? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். ஹல்லேலூயா. அவன் நம்ம நினைக்கிற காரியம் என்ன? நான் எவ்வளவு நேரம் துதிச்சாலும் எனக்கு நன்மை நடக்க மாட்டேங்குது, நான் எவ்வளவு நேரம் துதிச்சாலும் எனக்கு கதவுகள் திறக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு அவிசுவாசம் இருக்கிறதுனால தான் நம்ம நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியல. ஆமா தானே? நான் ஒரு காலேஜ் இந்த கப்பலுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ப்ரமோஷனுக்காக ஒரு எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருந்தேன். அந்த எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து எழுதப்படுகிறதான ஒரு எக்ஸாம். அந்த எக்ஸாமை கிளியர் பண்றது ரொம்ப கஷ்டம். ஒரு நாளைக்கு 4-5 பேர் மட்டும்தான் ஆல் ஓவர் இந்தியா அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுவாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மொத்தம் 10 பேப்பர் இருக்குமா? அந்த 10 பேப்பரை கிளியர் பண்றது ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை. நான் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால ஒவ்வொரு நாளும் அந்த எக்ஸாமுக்கு நான் போகும்போது என்ன தெரியுமா நடக்கும்? ஃபெயில் ஆயிட்டு தான் வருவேன். உண்மையை தான் சொல்றேன், ஃபெயில் ஆயிட்டு தான் வருவேன். நான் நல்லா படிச்சுட்டு போவேன். ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஒரு வாரம் வேலையெல்லாம் லீவ் போட்டுட்டு அதுக்காக நான் படிப்பேன். எக்ஸாமுக்கு போவேன், ரிசல்ட் வரும், என்னதான் வந்திருக்கும்? ஒரு தொடர்ந்து 2 முறை, மாசத்துக்கு ஒரு முறை தான் அதை எழுத முடியும். 2 முறை போயாச்சு, என்னதான் ரிசல்ட்? ஃபெயில். கடைசியில் எனக்கு ரொம்ப விரக்தி ஆயிடுச்சு. ஒரு குறிப்பிட்ட நாள், ஒரு செவ்வாய்க்கிழமை அந்த எக்ஸாம். ஆனா நான் ரட்சிக்கப்பட்ட சபையில தொடர்ந்து 3 நாள் ஒரு கன்வென்ஷன் மீட்டிங் போல ஒரு ஆராதனை, வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் ஆராதனை. அந்த 3 நாள் நான் படிக்கிறதுக்காக நான் என்னுடைய மைண்ட்ல வச்சிருந்தேன், படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதணும், அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகணும். ஆனா நடந்தது என்ன? அந்த 2 வாட்டி நான் தொடர்ந்து ஃபெயில் ஆனதுனால ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் இன்னைக்கு என்ன பண்ண மாட்டேன், படிக்க மாட்டேன், நான் என்ன பண்றேன், தாகலும் ஒரு ஊழியத்தை நான் உங்களுக்காக செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்துல அந்த 3 நாளும் புக்கை திறக்காம கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து நான் அந்த ஊழியத்தை செய்து கொண்டே இருக்கிறேன். ஊழியத்தெல்லாம் முடிச்சு ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி நான் என்னுடைய வீட்டுக்கு வந்து ஆண்டவர் சமூகத்துல இப்படியா ஜெபம், ஆண்டவரே 3 நாள் நான் உங்களுக்காக ஊழியம் பண்ணிட்டேன், எனக்கு நாளை மறுநாள் எனக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு, அந்த எக்ஸாம்ல எனக்கு தெரியும் நான் போய் நின்னா என்ன ஆகிருவேன். ஆமா, ரொம்ப சந்தோஷத்தோடு சொல்றீங்க பாருங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, 2 நாள் எனக்கு தெரியும் ஃபெயில் ஆகிருவேன், ஆனா உங்களை ஆராதிச்ச எனக்கு ஒரு பிரதிபலனை கொடுங்கப்பான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு போயிட்டேன். செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் புக் எடுத்து கொஞ்சம் படிச்சேன்.
அந்த இடத்துல போய் எக்ஸாமில் போய் நிற்கிறேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் மட்டும்தான் அந்த இடத்துல பாஸ் ஆகியிருந்தேன். ஹல்லேலூயா. நான் மட்டும்தான் ஒரு பேப்பரில் இல்லை 2 பேப்பரில் பாஸ் ஆக ஆண்டவர் உதவி செய்தார். அந்த அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ஆஃபீஸ் முழுக்க 2 பேப்பர் ஒருத்தருக்கு கொடுத்துருக்குறாங்களா. யார் அவர்? நல்லா படிப்பார் போல இருக்கு, எனக்கு தானே தெரியும் நான் யாருன்னு. ராமேன்னு சொல்லுங்களேன். அப்போ எப்படி நம்ம மாம்சமாய் பிரயாசப்படும் பொழுது ஆண்டவர் இந்த இடத்துல நீ தான் பிரயாசப்பட்டுட்டல, உன்னுடைய பலத்தோட போன்னு சொல்லிடுவார். ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம அமர்ந்திருந்து ஜெபிக்க துதிக்க அவருடைய ஊழியங்களை செய்யும் பொழுது இந்த யுத்தம் கர்த்தருடையதாய் மாறி போகும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கர்த்தர் அந்த யுத்தத்தை தன்னுடைய யுத்தமாய் தெரிந்து கொள்ளுவார். இந்த இடத்துல யோசபாத் செய்ததான ஒரு ஆலோசனை, அவர் பாடகரை முன்பாக நிறுத்துகிறார். பாடல் பாடுகிற தேவனை துதிக்கிற ஒரு கூட்டத்தை முன்பாக நிறுத்துகிறார். நிறுத்திட்டு அவங்க யுத்தத்துக்கு போகிறாங்க. பொதுவா நல்ல பராக்கிரமசாலிகளை தான் முன்னாடி நிக்க வைப்பாங்க யுத்தத்துல. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பீப்புள்ஸை தான் யுத்தத்துல முன்னாடி நிக்க வைப்பாங்க. ஆனா இந்த யோசபாத் செய்ததான ஒரு காரியம் என்ன? தேவ கிருபையினாலே ஆமென், ஒரு பாடல் பாடுகிற தெய்வத்தை துதிக்கிற ஒரு கூட்டத்தை முன்பாக நிறுத்துகிறார். நடந்தது என்ன தெரியுமா? அவங்க யுத்தத்திற்கே போகல. அந்த யுத்தத்தில் நிற்கிற எதிரிகள் தங்களுக்குள்ளே யுத்தம் பண்ணி அவர்கள் வெட்டுண்டு மடிந்து போனார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. என்னால சொல்ல முடியும், நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் துதிக்கும் பொழுது, துதியை உங்களுக்கு முன்பாக நீங்கள் அனுப்பும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா.